கடவுளுடைய வார்த்தைக்கு நேரா போவோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நேற்று நான் ஸ்டேட்டஸ்ல போட்டேன். அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. சரி, நான் அதை நினைப்பேன், நம்ம ஸ்டேட்டஸை பாக்குறாங்க, நம்ம அந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் நிறைய அதிகமா இருக்கும் போல இருக்கு, பாக்குற அளவுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் இல்ல போல இருக்கு அப்படின்லாம் நினைச்சுப்பேன் சில டைம்ல. சரி ஆண்டவரே, நான் போட்டிருக்கிறது கடவுளுடைய விஷயம், நீங்க பாக்குறீங்க அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்குறீங்க, நல்லது. சரி, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில விழுந்து போயிருக்கு, உங்க குடும்பத்துல விழுந்து போயிருக்கு, அதையெல்லாம் ஆண்டவர் மறுபடியுமாய் கட்டப்போர். நான் மறுபடியும் அதை கட்ட போறேன். விழுந்து போயிருக்கிற காரியம், இது வரைக்கும் ஒரு காரியம், சில காரியங்கள் விழுந்து போனதாவே இருக்கு. நான் போன வாட்டி சொன்னேன், எத்தனை வருஷம் சொன்னேன், யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை வருஷம் சொன்னேன் போன வாட்டி? 12 வருஷம், 18 வருஷம், 38 வருஷம், 40 வருஷம். பாத்தீங்களா? பாருங்க, பைபிளுக்கு தெரியாது, பைபிள் படிக்க முடியல, ஆனா இங்க இருக்கு வார்த்தை, இங்க இருக்கு. அதனால பிருந்தாக்கு ஒரு கிஃப்ட் இந்த வாரம், வீட்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் நான். வீட்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்கு கட்டாயமா. பாருங்க, இதுதான் என்ன சொல்றேன், கடவுளுடைய வார்த்தை. போன வாரம் பேசுந்த நிறைய மறந்துடும், ஆனா இந்த ஞானம், கடவுள் கொடுக்குற ஞானம். அப்ப பாருங்க, நான் இன்னைக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, 18 வருஷம், 12 வருஷம், 18 வருஷம், 35, 38 வருஷம், 40 வருஷம். ஆனா என்ன சொல்றேன், இது வரைக்கும் அது போல ஒரு சூழ்நிலையில தான் என் வாழ்க்கை விழுந்து போயிருக்கு. கல்யாணம் ஆனதுல இருந்து வாழ்க்கை விழுந்து போயிருக்கு. திருமணம் ஆனது மட்டும் இல்ல, திருமணம் ஆகாத நான் பிறந்ததுல இருந்தே என் வாழ்க்கை விழுந்துதான் போயிருக்கு, என் குடும்பம் விழுந்துதான் போயிருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், விழுந்து போன உன் வாழ்க்கை, உன் குடும்பத்தை நான் மறுபடியும் கட்டுவேன், நான் மறுபடியும் கட்டுவேன். ஆனா நான் கட்டணும்னா நீ எப்படி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம் இல்ல. நான் தான் சொன்னேன், ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விழுந்து போன காரியங்களை நான் கட்டுவேன்னு சொன்னா நாம எப்படி இருக்கணும், அதுக்கு பாத்திரமா இருக்கணுமா? அப்ப இன்னைக்கு என் வீடு ஏதோ ஒரு காரியத்துல விழுந்து போயிருக்கு, என் குடும்பம் ஏதோ ஒரு காரியத்துல விழுந்து போயிருக்கு, என் எதிர்காலம் ஏதோ ஒரு காரியத்துல விழுந்து போயிருக்குன்னா, நான் ஆண்டவர் இடத்துல போய் நிலையா நிற்கும் பொழுது என் வீடு கட்டப்படும், என் குடும்பம் கட்டப்படும். அவருடைய வார்த்தைக்குள்ள நான் நிற்கும் போது என் குடும்பம் கட்டப்படும், என் வாழ்க்கை கட்டப்படும். இல்லைன்னா கடவுள் அதுக்கான தீர்வை பண்ணுவார். இப்ப இதாலதான் இந்த குடும்பம் விழுந்துகிட்டே இருக்கு, இந்த பிரச்சனையாலதான் இந்த குடும்பம் தள்ளப்பட்டு போயிட்டே இருக்குன்னா, ஒண்ணு அந்த இடத்துல நம்மள எடுத்துருவாரு, இல்ல பிரச்சனைக்குரியவர்களை எடுத்துருவாரு. ஏன்னா ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில, அந்த மனுஷனை பத்தி தான் பேச போறேன் இப்ப. ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னாரு. அவன் வாழ்க்கையில நிறைய சூழ்நிலை, அவன் நல்லவன் தான், பொண்டாட்டி சரியில்லை ஒரு பக்கம். சிலருக்கு பொண்டாட்டி நல்லா இருக்கு, வீட்டுக்காரன் சரியில்லை. சிலருக்கு 2 பேருமே சரியா இருக்கிறாங்க, பிள்ளைங்க சரியில்லை. இது குடும்பமே சரியிருந்தாலும் அதுக்குன்னு வரும் ஒரு பிரச்சனை, வீடு தேடி குடும்பத்தை காலி பண்ற மாதிரி, குடும்பத்தை அழிக்கிற மாதிரி. அந்த குடும்பம் பாவம் ஆண்டவருக்காக போயிட்டு இருக்கும், ஆனா அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு தேவையில்லாத காரியங்கள் வந்து விழும். அப்படிதான் தாவீதுக்கு நடந்தது. அவன் நல்லவன் தான், மாமியார் வீடு சரியில்லை, மாமனாரு சரியில்லை. கட்சியில அங்கிருந்து வந்த ஒரு ஆளால பிரச்சனை, பொண்டாட்டியால பிரச்சனை. அதோட பிரச்சனையா இருக்கிற வம்பெல்லாம் தலை மேல வந்து விழுது. ஐயோ நம்ம நல்லா வளர்ந்துட்டோம், டெவலப் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது பிரச்சனைகள் மேல பிரச்சனை. ஆனா அவனுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, டேய், எல்லாரும் உனக்கு விரோதமா இருந்தாலும் சரி, உன் மனைவி விரோதமா இருந்தாலும் சரி, உன் பிள்ளை விரோதமா இருந்தாலும் சரி, யார் விரோதமா இருந்தாலும் சரி, நான் விழுந்து போன உன் வாழ்க்கையை கட்டுவேன், உன் குடும்பத்தை கட்டுவேன். எடுத்துக்கொள்ளும் அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, நான் இதற்கு பின்பு திரும்ப வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கு. பாருங்க, புதிய ஏற்பாட்டுல தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, விழுந்து போன அவன் கூடாரத்தை, பாழா போன ஒரு விஷயத்தை, அவன் வாழ்க்கைய சீர்படுத்தி எடுத்து நிறுத்தி கட்டுவார். இது புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட விஷயம் இல்ல, பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வார்த்தையை பவுல் இங்க சொல்றார். அப்ப பாருங்க, எவ்வளவு வருஷம் கழிச்சு சொல்றாரு இந்த வார்த்தையை. இது எங்க இருக்கு அப்படின்னா, ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறான். ரொம்ப தெளிவா பாருங்க, அவன் கூடாரம் விழுந்து போயிருக்கான், அவன் நல்லவன் தான், அவன் எப்படியெல்லாம் அவனோட வாழ்க்கை இருந்தது நான் அப்புறம் காட்டுறேன். ஆனா அவன் கூடாரம்,
அப்படின்னா அவன் வீடு, அவன் வாழ்க்கை, அவன் குடும்பம் அப்படியே விழுந்து போயிருக்கு. அதை நான் என்ன பண்ண போறேன்? அதன் திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்த போறேன். பாழா போன காரியத்தை இன்னைக்கு நீங்க சொல்லணும், பாழா போயிருக்கிற என் குடும்பம் சீர்படும், பாழா போயிருக்கிற என் வாழ்க்கை சீர்படும். நான் நல்லவன் தான், ஆனா ஏதோ ஒரு காரியம் என் வாழ்க்கை என்ன பண்ணிருக்கு? பாழாக்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பாழான நிலைய நான் சீர்படுத்துறேன். இல்லையா? பாழா போனதை மொத்தமா உன்கிட்ட இருந்து எடுத்துட்டு உன்னையே சீர்படுத்தி அவங்க முன்னாடி சாட்சியா வச்சிருவேன். இதுக்கு உதாரணம் எங்க குடும்பம். பாழா போன ஒரு குடும்பத்துல தான் பிறந்தேன்னு நான் சொல்ல முடியும். பார்த்தாரு, இந்த குடும்பம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுடாப்பா, இந்த குடும்பத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டேன், ஒரு பெரிய உறவுகளை உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டேன், ஆனா நான் உனக்கு ஆதாயமா வந்துட்டேன், இனிமே உன் வாழ்க்கை அவங்க திரும்பி பார்ப்பாங்க. எத்தனையோ எங்க சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணாத சொந்தக்காரங்களே கிடையாது. என்னை யாரெல்லாம் திட்டினாங்களோ, யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ, யாரெல்லாம் என்ன மேலையும் கீழையும் பார்த்தாங்களோ, அவங்க கிட்ட இருந்து ஏன் ஆண்டவர் என்ன பிரிச்சுக்கன்னு நான் கேட்கல. நீங்க எனக்கு போதும்னு சொன்னேன். ஆண்டவர் எனக்கு எதுல கட்டி இருக்கிறாருன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டினதுனால என் சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணாத குடும்பமே இல்லை. எங்க ஃபேமிலியில எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். ஆனா கர்த்தர் உயர்த்துவேன்னு சொன்னா நீ 50 லட்ச ரூபா கார் இல்ல 1 கோடி ரூபா கார்ல கூட வந்திருக்காங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருக்காங்க. காரணம் அவங்க கிட்ட எல்லாம் இருக்கு, என்கிட்ட இயேசு மட்டும்தான் இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, விழுந்து போயிடுச்சு என் கூடாரம் போது கர்த்தர் கட்டினார். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, விழுந்து போயிருக்கிற காரியங்களை நான் செய்வேன். உன்னை கட்டி எழுப்புவேன். உன்னை என்ன பண்ணுவேன்? உன்னை கட்டி பெருசா எழுப்புவேன். உன்னை பாக்குறவங்க ஞாபகம் வரும், ஐயோ இவன் விழுந்து போயிட்டான், இவன் வாழ்க்கை விழுந்து போச்சு, இவன் குடும்பம் விழுந்து போச்சுன்னு சொல்லுமே, ஆனா இவனை கர்த்தர் இப்படியாய் கட்டி இருக்கிறான். சரி, இது என்ன? இந்த விழுந்து போன கூடாரம்னா என்ன அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில விளக்கம் சொல்றேன். எடுத்துக்கொள்வோம். ஏசாயாவின் புத்தகம் 38 அதிகாரம், ஏசாயா 38 அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா போதும் பாருங்க, என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறதா. இததான் சொன்னாரு. மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல என் வாழ்க்கை, என் குடும்பம் எப்படி இருக்கு? ஒரு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல இருக்கு. அது என்ன மேய்ப்பனுடைய கூடாரம்? இந்த இஸ்ரேல் தேசத்துல இப்ப நம்மளாம் எப்படி இருக்கோம் இல்லையா, இந்த இஸ்ரேல் தேசத்துல ஆடுகள் மேய்ப்பாங்க, மேய்ப்பர்கள் ஆடுகள் மேய்ப்பாங்க. ரொம்ப, அதாவது எப்படி சொல்ல, 1 2 இல்ல, ஆயிரக்கணக்கான ஆடுகளை வந்து மேய்ப்பாங்க. அந்த மேய்க்கும் போது என்ன பண்ணுவாங்களாம், மேய்க்கும் போது ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அவங்க தங்கறதுக்கு ஒரு கூடாரத்தை போடுவாங்க. தங்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு கூடாரத்தை போடுவாங்க. போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? ஆடுகளை மேய்ச்சிட்டு கொண்டு வந்து அந்த கூடாரத்துல அவங்க தங்கிப்பாங்க. மாச கணக்கா மேய்ப்பாங்க. எப்படி? மாச கணக்கா. இப்ப இந்த இடத்துக்கு மணலி புதுநகருக்கு இப்ப பாத்துருக்கீங்களா, ஊர் பக்கம் வாத்து கூட்டம் கூட்டு வருவாங்க. 1 மாசம் அந்த ஊர்ல இருக்கும். ஏன்? அந்த ஊர்ல தண்ணி எல்லாம் நல்லா வளமா இருக்கும். அந்த வாத்துங்கள்லாம் அங்க மேய்ஞ்சி அங்க இருக்கிற பூச்சிகள், அங்க இருக்கிற புழுக்கள் அந்த எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்லா முட்டைகள் போடும். அந்த ஆட்டு அந்த வாத்துகள் அப்புறம் என்ன பண்ணுவாங்க? 1 மாசம் கழிச்சு அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. பாத்துருக்கீங்களா ஊர் பக்கம்லாம்? எங்க ஊர் பக்கம்லாம் நான் பார்த்திருக்கேன். அது போலதான் இஸ்ரேல் தேசத்துல ஒரு ஆடை கொண்டு வந்தாங்கன்னா ஒரு 1000 ஆடு 2000 ஆடு என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துல மேய்ப்பாங்க. மாச கணக்கா மேயும். அந்த இடம் அப்ப செழிப்பா இருக்கும், நிலம் ஃபுல்லா தண்ணி இருக்கும், பசுமையானதா இருக்கும். அந்த இடத்துல அவங்க தங்கத்துக்கு என்ன பண்ணுவாங்க? இப்ப எப்படி இந்திக்காரங்க வந்து தங்கிட்டு இருந்தான், எப்படி இருந்தான்? கொட்டா போட்டு அப்படி இருந்தான் அந்த மாதிரி. ஆனா அவங்க போகும்போது என்ன பண்ணுவாங்க? அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. கொஞ்ச காலகட்டத்துல அந்த கூடாரம் என்னமாகுமா, அப்படியே கொஞ்சம் இத்து போய் அந்த துணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிழிஞ்சு அப்படியே கீழே விழுற பாழான நிலையில இருக்குமா. அததான் சொல்றாரு, அப்படிதான் தாவீதுடைய வாழ்க்கை இருக்கு, அப்படிதான் உன் குடும்பம் இருக்கு. ஏன்னா மேய்ப்பன் வந்தாச்சு, காலம் முடிஞ்சு போச்சு, மழை காலம் முடிஞ்சு போச்சு, அந்த புல் தேசம் எல்லாமே போச்சு. ஆடுகள்லாம் போன பிறகு அந்த கூடாரம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கு. அந்த கூடாரத்தை தான் நான் சரி பண்ண போறேன். எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இருக்கு? எத்தனை பேருடைய குடும்பம் அப்படி இருக்கு? ஆரம்பத்துல இருந்த வாழ்க்கை இல்ல ஆண்டவரே, ஆரம்பத்துல ரொம்ப நிலையா இருந்தேன், ஆனா இப்ப என் கூடாரம் எப்படி தெரியுமா இருக்கு? இந்த ஆடு மேய்ப்பன் விட்டு போன கூடாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க மழை இல்ல, அங்க ஒரு செழிப்பு இல்ல, அங்க ஒரு ஆசீர்வாதம் இல்ல. அதனால என் கூடாரம் எப்படி இருக்கு? இத்து போன நிலைமையில இருக்கு. எப்ப விழுவும் தெரியாது, என் குடும்பம் எப்ப விழுவும் தெரியாது, என் வாழ்க்கை எப்ப விழுவும் தெரியாது. ஒரு காத்தடிச்சதுன்னா அது விழுற நிலைமையில் தான் இருக்கு. அப்படிதான் தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்து சொன்னார், அப்படிதான் இவன் நிலைமை இருக்கு. ஆனா இத நான் என்ன செய்ய போறேன்? பூர்வ காலத்துல இருந்தது போல, முன்ன எப்படி அந்த கூடாரம் போடும் போது எவ்வளவு ஸ்ட்ராங்கா போட்டிருப்பாங்க, அது போல நான் மாத்த போறேன்.
அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்படின்னா என்ன அர்த்தம்? கூடாரத்தை புதுசா மாத்த போறா, மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆசீர்வாதமான மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். இன்னும் செழிப்பான புல் பூண்டு செடிகள் வளர போகுதுன்னு அர்த்தம். உன் வாழ்க்கையில மறுபடியும் வசந்த காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதைதான் தாவீதுக்கு சொன்னாரு, உன் வீழ்ந்து போன உன் வாழ்க்கையும் உன் கூடாரத்தையும் உன்னுடைய வாழ்க்கையும் உன் குடும்பத்தையும் நான் கட்டுவேன். இன்னைக்கு இதை விசுவாசி. எதெல்லாம் விழுந்து போயிருக்கு, எதெல்லாம் எந்த சூழ்நிலையில விழுந்து போயிருக்கு, ஆண்டவர் கட்டுவார். அப்ப இப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கை இது போல கட்டப்படணும்னா நம்ம தாவீதை போல இருக்கணும். கரெக்டா? இப்ப எனக்காக ஆண்டவர் இறங்கி வேலை செய்யறாரு, எனக்காக ஒரு காரியத்தை இப்பப்பா ஊழியம் பண்றப்பா, கட்டாயமா உனக்கு ஒரு சர்ச்சை கட்டி கொடுக்கணும்னு ஒருத்தர் வந்து தீர்மானம் எடுக்கிறாருன்னா அப்ப நான் ஒழுங்கா ஊழியம் பண்ணணும். கரெக்டா? அப்ப உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டி கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா நீங்க ஒழுங்கா சபைக்கு வரும். அப்ப உங்க வாழ்க்கையை செழிப்பா மாத்துவேன்னு சொன்னா நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணணும். அப்ப நாம கரெக்டா இருந்தா நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த தாவீதுக்கு ஏன் இந்த வார்த்தையை சொன்னாரு, மறுபடியுமா விழுந்து போன உன் கூடாரத்தை நான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னாருன்னா, அப்ப தாவீது என்னோ விஷயத்துல ஷார்ப்பா இருந்திருக்கான். நான் பல தடவை இந்த தாவீதை குறித்து பேசியிருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன். எல்லாரும் நம்ம என்ன பண்றோம், கடவுள் நமக்கு பேசிட்டார், நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டார், நமக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கு பின்னாடி நாம அதுக்கு ஏத்தா போல இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு மாடு வந்து கண்ணு போட்டு ஒரு பசும்பால், நல்ல தெளிவான பசும்பால்பா, இன்னைக்கு ஒரு 2 லிட்டர் கொடுக்குறேன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அதை ஊத்தி காசுற அளவுக்கு பாத்திரத்தை கழுவி என்ன பண்ணுவோம்? வச்சிருவோம். கரெக்டா? பா இன்னைக்கு நல்ல பசும்பால் வருதுப்பா, நல்லா கழுவி தண்ணி ஊத்தாம காய்ச்சி பால் டீ போட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அது போலதான் நம்ம பாத்திரம் சரியா இருந்ததுன்னா நம்ம கூடாரம் கட்டப்படும். அப்ப பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கா, ஆண்டவர் கிட்ட இருக்கா? நம்ம கிட்ட இருக்கு. நம்ம வாழ்க்கை கட்டப்படணும்னா நம்ம கிட்ட இருக்கு. நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை கட்டப்படணும்னா நம்ம கிட்ட இருக்கு. நம்ம எதிர்காலம் கட்டப்படணும்னா நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இந்த தாவீதுடைய வாழ்க்கையில அவன் எப்படி இருந்தான் வாசிப்போம். 2 சாமுவேலின் புத்தகம் 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்கிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இவன் கடைசி நாளா சாவர நேரத்துல கூட என்ன சொல்றான் பாருங்க, 2 விஷயம் சொல்றான். ஏன் அவன் விழுந்து போன கூடாரத்தை கட்டுவேன்னு சொன்னார் பாத்தீங்களா? கடைசி நாள்ல சொல்ல முடியுமா, நான் ஈசாயின் குமாரன், என் மேல் ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் என்னை கொண்டு பேசுறார். எப்ப? தாவீதின் கடைசி நாட்கள்ல அவன் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, எனக்குள்ள ஆவியானவர் இருந்து பேசிட்டு இருக்காருங்க. நான் யாருடைய குமாரன்? ஈசாயின் குமாரன். 40 ஆண்டுகள் அரசாண்ட, சமஸ்த இஸ்ரவேலையே அரசாண்ட ஒரு ராஜா சொல்ற வார்த்தை பாத்தீங்களா? எனக்கு பொண்ணு இருக்கு, எனக்கு வெள்ளி இருக்கு, எனக்கு நிறைய பொண்டாட்டி இருக்கு, நிறைய பிள்ளைங்க இருக்கு, தங்க கிரீடம் இருக்கு, விலையுறந்த கோப்பேரின் தங்கம் இருக்கு, எதுவும் சொல்ல. நான் ஈசாயின் குமாரன், நான் ஈசாயின் குமாரன், என் மேல் ஆவியானவர். ஈசாயினா என்ன தெரியுமா? ஈசாயினா கடவுளுடைய பரிசுன்னு சொல்லலாம். எப்படி? ஈசாயினா என்ன அர்த்தம் அந்த பேருக்குன்னா, கடவுளுடைய பரிசு. அப்ப பாருங்க, கடவுளுடைய பரிசு. அவன் பாருங்க, தகப்பனுடைய பேரை பெருமைப்படுத்துறான், அப்பாவுடைய பேரை பெருமைப்படுத்துறான். இன்னைக்கு நாம சொல்லணும், நான் இயேசுவின் குமாரன், இயேசுவின் குமாரத்தி. கடைசி வரைக்கும் அந்த எண்ணம் இருக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம், சூழ்நிலை வரும்போது ஏசப்பா ஏசப்பா, அப்புறம் ஐயோ எப்பா ஐயோ எப்பா, அப்படி இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் சாவே வந்தாலும் சரி, நான் மரண படுக்கையில இருந்தாலும் சரி, நான் இயேசுவின் குமாரன். பாருங்க, இன்னைக்கு இயேசுவை தகப்பனா வச்சு நீங்க இந்த வார்த்தையை நீங்க எடுத்து பாருங்க, எது நடந்தாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். பாருங்க, இன்னைக்கு நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ரகசியம் சொல்றேன் பாருங்க, நீங்க இயேசுவின் குமாரன் என்றது தீர்மானத்தோட ஒரு வாழ்க்கை வாழும்போது உங்க வாழ்க்கையில எது விழுந்து போயிருந்தாலும் அது கட்டப்படும். உங்க குடும்பம் எதுல விழுந்து போயிருந்தாலும் கட்டப்படும், உங்க சரீரம் எதுல விழுந்து போயிருந்தாலும் அது கட்டப்படும். உங்க ஆசீர்வாதம் மறுபடியும் உங்க கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். எந்த நிலையில இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துருமா? அவன் மகிமைப்படுத்துறான் பாருங்க. சாவர நேரத்துல சொல்றான், எங்க அப்பா ஈசாய் கடவுளோட கிஃப்ட் தான், அவருக்கு நான் தான் கிஃப்ட், ஆனா எனக்கு என்ன கிஃப்டா மாத்தந்து இயேசு. அந்த வசனமே சொல்லுது, தாவீதின் கடைசி நாட்களில், கடைசி நாள்ல கூட பாருங்க அவன் கடவுளை மகிமைப்படுத்துறவனா இருந்தான்.
அப்ப யார் ஒருத்தர் கடவுளை மகிமைப்படுத்தணும்ன்ற எண்ணத்துக்குள்ள வாழ்றாங்களோ நிச்சயமாகவே அவங்க வாழ்க்கை, அவங்க குடும்பம் கட்டப்படும். பாழான சூழ்நிலை மாறும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற பாழான சூழ்நிலையை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. இயேசுவை மகிமைப்படுத்த கத்துக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு அவரை மகிமைப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில சீக்கிரத்துல ஒரு பெரிய செழிப்பை பார்ப்பீங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. விழுந்து போயிருக்கிற காரியம் கட்டப்படுறத உங்க கண்ணே பார்க்கும். அப்ப முதல் காரியம், தாவீதுடைய கூடாரத்தை விழுந்து போன சூழ்நிலையை நான் மாற்றுவேன் ஆண்டவர் சொன்னார்னா, முதல் காரியம் இயேசுவை மகிமைப்படுத்துற ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, சங்கீதம் 27:10 வாசிங்க. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவா. ரொம்ப அருமையான வார்த்தை இல்ல? இது யார் சொல்ல முடியுங்க? நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? தகப்பன் தாய் கைவிட்டாலும். தகப்பன் தாய்க்காக நான் இயேசுவை கைவிட்டேன்னு தான் சொல்லுங்கிறாங்க நிறைய பேர். யாரு? தகப்பன் தாய்க்காக யாரை கைவிட்டுரும்? இயேசு. எத்தனை நாளைக்கு தகப்பன் தாய் நம்ம கையை பிடிச்சு நடத்த முடியும்னு நினைக்கிறீங்க? ஆனா இயேசு மட்டும்தான் கடைசி வரைக்கும் தாய் தகப்பனா அந்த கையை பிடிச்சது. இவன் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இவன் சொல்றான், இவனுக்கு தாய் தகப்பன் மேல மதிப்பு இல்லைன்னு இல்ல, இவனுக்கு மதிப்பு இருக்கு. ஆனா அதுக்கும் மேல என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் யார் சேர்த்துக் கொள்வாராம்? கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஏன்னா என்னை கைவிடாத இயேசுவை நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். யார் என்னை கைவிட்டு போனாலும் சரி, கணவனை மனைவி கைவிட்டாலும், மனைவியை கணவன் கைவிட்டாலும், 2 பேரும் பிள்ளைகள் கைவிட்டாலும் சரி, நான் சொல்ற வார்த்தை பாருங்க, யாரு கைவிட்டாலும் என்னை கைவிடாதவர் இயேசு மட்டும்தான்ற விசுவாசத்தை பேசுறான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? யார் கைவிட்டு போனாலுங்க இயேசு என்னை கைவிட மாட்டேன். யார் கைவிட்டு போனாலும், என் பிள்ளை என்னை கைவிட்டு போனாலும், என் குடும்பம் என்னை கைவிட்டு போனாலும், யார் கைவிட்டு போனாலும் இயேசு கைவிட மாட்டார். இந்த எண்ணம் நமக்குள்ள, இந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கும்போது நிச்சயமா சொல்றேன், விழுந்து போயிருக்கிற உங்கள் கூடாரம் கட்டப்படும். விழுந்து போயிருக்கிற உங்க வாழ்க்கை கட்டப்படும். உங்க சரீரத்துல ஒரு வீழ்ச்சி இருக்கா, அது கட்டப்படும். உங்க பொருளாதார ரீதியான காரியங்கள்ல ஒரு வீழ்ச்சி இருக்கா, அது கட்டப்படும். அப்ப முதலாவது நான் இயேசுவை மகிமைப்படுத்தணும். அப்ப என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் கட்டப்படுது. ரெண்டாவது விசுவாசம். எனக்குள்ள ஒரு விசுவாசம். என் தகப்பன் தாய், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் உங்களை கைவிட்டு இருப்பாங்க? எத்தனையோ பேர் கைவிட்டு போயிருப்பாங்க. எத்தனையோ பேர் கைவிட்டு போயிருப்பாங்க. கை கொடுக்குறேன்னு சொன்னோம், கைவிட்டு போயிருப்பாங்க. இனிமேல யாரும் கைவிட மாட்டாங்கன்னு உங்களால தீர்மானமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இனிமேல இவங்க என் கையை பிடிச்சி, ஓரளவுக்கு கையை பிடிச்சி நடக்கலாங்க. ஓரளவுக்கு என்ன பண்ண, நானே என்ன பண்ணுவேன், இப்ப என் பிள்ளைங்களை ஓரளவுக்கு கையை பிடிச்சி நடத்த முடியும். அதுக்கப்புறம் உன் கை வேண்டாம்ப்பா, நாங்களே நடந்துக்கிறோம் சொன்னா என்ன பண்ண முடியும்? ஆனா ஒண்ணு, நான் கையை பிடிக்கிறது முக்கியம் இல்லைங்க, அவர் என் கையை பிடிக்கிறது தான் முக்கியம். இந்த ரகசியத்தை தாவீது தெரிஞ்சு வச்சிருந்தான். என் கையை, நான் அவர் கையை பிடிக்கிறது இல்ல, அவர் என் கையை பிடிச்சிருக்கிறார். நான் பிடிச்சா கூட விட்டுடுவேன், அவர் பிடிச்சா விட மாட்டார். இதுதான் முக்கியம். இப்ப முதலாவது நான் சொன்ன பாருங்க, தகப்பனுடைய பேரை பெருமைப்படுத்துறது. கடைசி வரைக்கும் எனக்கு ஆண்டவர் தான், ஆவியானவர் தான், அந்த ஒரு எண்ணம். ரெண்டாவது பாருங்க, தகப்பன் தாய்க்கு விசுவாசத்தை பேசுற விசுவாசம் உள்ளுக்குள். யார் என்னை கைவிட்டாலும் சரி, அவர் என்னை கடைசியில கைவிடவே மாட்டார். ரெண்டாவது காரியம் விசுவாசத்தின் பேச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த விழுந்து போன தாவீதுடைய கூடாரத்தை நான் மறுபடியும் அதை கட்டுவேன். அப்படின்னா என்ன சொல்றாரு பாருங்க, ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில விழுந்து போயிருக்கு, அந்த விழுந்து போயிருக்கிற காரியத்தை எங்கெங்க எப்படி சரி செய்யணும். இப்ப இந்த கதவு விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு வெல்டரை கூப்பிட்டு வந்து சரி பண்ணுவோம். இப்போ ஒரு டியூப்லைட் விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வந்து சரி பண்ணுவோம். அதே போல ஒரு தரையில ஏதோ ஒரு இது வெடிப்பு விழுந்து இதுவாகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மேஸ்திரியை கூப்பிட்டு வந்து சரி பண்ணுவோம். அப்ப உன் வாழ்க்கையில நான் எல்லாமா செயல்படுவேன். உன் வாழ்க்கையில எது விழுந்து போயிருக்கு? சமாதானம் விழுந்து போயிருக்கா? சமாதானத்தை கொடுத்து சரி பண்ணு. உன் வாழ்க்கையில அதான் உன் வாழ்க்கையில உன் சரீரத்துல ஏதோ ஒரு பாதிப்பு, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு சூழ்நிலை, அதை நான் டாக்டரா இருந்து சரி பண்ணுவேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏவுதல், பிசாசு, வல்லமை, பொல்லாத காரியம், வானமண்டலத்தின் பொல்லாத காரியங்கள் எல்லாம் சேர்ந்து ஒண்ணு அமுக்குதா, அந்த நேரத்துல நான் ஆவியானவரா செயல்படுவேன். பாருங்க, அதை தான் சொல்றாரு, எது விழுந்து போயிருக்கோ அந்த காரியத்துல நான் உனக்கு எப்படி செய்ய போறேன்றதை நீ பாரு. ஆனா நீ என்ன மகிமைப்படுத்து. எதனால என்ன மகிமைப்படுத்து? இயேசுதான் சொல்லு. ரெண்டாவது எங்க அப்பா அம்மா இல்ல, என் சொந்தக்காரன் இல்ல, என் பிள்ளைங்க இல்ல, எதிர்காலம் யாரு இருந்தாலும் சரி, என் கையை அவர் பிடித்து இருக்கிறார், நான் அவர் கையை பிடிக்கிறது இல்லை, என் கையை அவர் பிடிச்சிருக்கிறார். இப்ப ரெண்டாவது இந்த காரியம் கட்டப்படணும்னா விசுவாசத்தோடு இருக்கணும். மூன்றாவது காரியம் இதே தாவீதை குறித்து சொல்றேன் பாருங்க, சங்கீதம் 27:4. சங்கீதம் 27
7 கர்த்தருக்கு ஆஹ் ஒன்றை நான் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் ஆஹ் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் ஆஹ் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். பாருங்க, பெரிய ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா, நினைச்சா என்ன வேணா செய்யலாம். அவர் சொல்ற வார்த்தையை கேட்டீங்களா? நான் பெரிய ராஜா தான், ஆனா என்ன பண்ணுவேன், நான் அவர் மகிமையை பார்க்கும்படி ஜீவனுள்ள நாளெல்லாம் சாவர நாள் வரைக்கும், நான் சாவர நாள் வரைக்கும் கர்த்தருடைய ஆலயத்துல ஆராய்ச்சி செய்யும்படி என் ஜீவனுள்ள நாள் கர்த்தருடைய ஆலயத்துல தங்கியிருப்பதே நாடுவேன். நான் ராஜாவா இருக்கிறத பார்க்கலாம் இயேசுவின் வீட்டுல அடிமையா இருப்பது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். நான் ஒரு தொழிலுக்கு ஓனரா இருக்கிறத பார்க்கலாம் இயேசு வீட்டுல அடிமையா இருக்கிறது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். நான் என் கீழே எவ்வளவு ஜனங்கள், எவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் சரி, அவர்களை நான் அரசாளுவதை விட என்னை அரசாளுகிற இயேசுதான் முக்கியன்றதை தெரிஞ்சுக்கிட்டான். பாருங்க எவ்வளவு விசுவாசம் பாத்தீங்க. சாதாரணமா இந்த வார்த்தையை கொடுத்துள்ள ஆண்டவர், தாவீதின் கூடாரத்தை நான் கட்டுவேன், இடிந்து போயிருக்கிற அவன் காரியத்தை சரி பண்ணுவேன், விழுந்து போயிருக்கிற காரியத்தை நான் சரி பண்ணுவேன். சும்மா சொல்லுங்க, சும்மா சொல்ல. இயேசுவை தகப்பனா வச்சிருந்தான். யார் கைவிட்டாலும் அவர் என் கையை விட மாட்டார். அந்த விசுவாசத்தை அவன் இருதயத்துக்குள்ள வச்சான். 3வது அவன் சொல்ற வார்த்தை பாத்தீங்களா, நான் ராஜா தான், ஆனா என் வாஞ்செல்லாம் எது இருக்கு, ஆலயத்து மேல இருக்கு, கோயில் மேல இருக்கு. கோயில் மேல இருக்கு. அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி. எனக்கு உலக மகிமை வேணாங்க, உலக மகிமை வேணாம். உலக மகிமை எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லாம் எந்துதான், எல்லாமே எந்துதான், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். ஆனா எனக்கு அவருடைய மகிமை தான் எனக்கு முக்கியம், அவருடைய மகிமை தான் எனக்கு முக்கியம். அந்த மகிமை இருக்கும்போது மட்டும்தான் நான் ராஜாவா இருக்க முடியும், இல்லைன்னா நான் சாதாரண மண்ணா போயிடும். அந்த மகிமை இருக்கிற வரைக்கும் தான் என்னால வேலை செய்ய முடியும், அந்த மகிமை இருக்கிற வரைக்கும் தான் என்னால நடக்க முடியும், அந்த மகிமை இருக்கிற வரைக்கும் தான் என்னால பார்க்க முடியும், அந்த மகிமை இருக்கிற வரைக்கும் தான் என்னால கேட்க முடியும். அவன் அந்த ரகசியத்தை தெரிஞ்சு வச்சிருந்தான் பாருங்க. சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறத பார்க்கலாம், உங்க ஆலயத்தில் நான் அடிமையா இருக்கிறது நல்லது ஆண்டவரே. அவன் இவ்வளவு ஒரு விசுவாசம், கர்த்தருடைய ஆலயத்தை தங்கி இருப்பதே நான். இப்ப 3வது காரியம் பாருங்க, அவன் அந்த அந்த அவன் அவன் விழுந்து போயிருக்கிறான், ஏதோ சூழ்நிலையில விழுந்துட்டான். அதையும் நான் சொல்றேன் கடைசியா, ஏதோ சூழ்நிலையில விழுந்துட்டான். ஆனா அந்த இடத்துல நான் அவனை எடுத்து கட்டுவேன், அவனை பூர்வ காலத்துல இருந்தது போல மாத்துவேன்னு சொன்னார்னா, அவனுக்குள்ள இருந்த அந்த ஒரு எண்ணம் பாருங்க, இயேசு என்ன அப்பாவா இருக்காரு, நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்றதுல அவமானப்படவே மாட்டேன். 2வது பாருங்க விசுவாசம், அவனுக்குள்ள இருந்த விசுவாசம், யார் வேணா கைவிட்டு போட்டோம், ஆனா இயேசு என்ன கைவிட மாட்டார். 3வது பாருங்க, நான் ராஜாவா இருந்தாலும் சரி, இயேசுதான் எனக்கு ராஜா, அந்த ராஜா இருக்கிற இடத்துல தான் எனக்கு வேலை. கரெக்டா? நாமெல்லாம் இயேசுவின் பிரதானிகள்னா, இயேசு எங்க இருக்கிறாரு அங்க வரணும்ல. இன்னைக்கு அரசபை கூடட்டும் அப்படின்னா, யாரெல்லாம் கூடலையோ அவங்க தலையெல்லாம் காலி, வரலையோ. கரெக்டா? இப்ப இயேசு ராஜா ஒரு அரசபையை கூட்டுறாரு, சபையை கூட்டுறாரு அப்படின்னா, அந்த சபையில நாமெல்லாம் என்ன பண்ணணும், வந்து நிக்கணும். இவன் சொன்னான் பாருங்க, நான் ராஜாவா இருந்தாலும் அவருடைய ஆலயத்தின் மேலதான் என்னுடைய விருப்பம் ஃபுல்லா, என் அரண்மனை மேல கிடையாது. இப்ப 3வது காரியம், அவன் பாருங்க இந்த ரகசியத்தை அறிந்திருந்தான். நான் ராஜாவா இருப்பதை பார்க்கலாம் இயேசுவுக்கு அடிமையா இருப்பது, அவர் என் வாழ்க்கையில ராஜாவா இருக்கிறது முக்கியன்றது தெரிஞ்சுட்டு இருந்தான். 4வது காரியத்தை சொல்றேன், சங்கீதம் 63:1. சங்கீதம் 63:1 வாசிங்க. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இடத்திலே என் ஆத்துமா உம்மை தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. பாத்தீங்களா? தேவரே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ராஜா காலையில எதங்க தேடுவாரு? ஒரு பெரிய ராஜா காலையில என்னத்தை தேடுவாரு? காலைல ஏஞ்சோன்னா அப்படியே ஒரு பன்னீர் பாத், அதுதானே ராஜாக்களுடைய காலம்லாம் அப்படிதான் இருந்திருக்கு. வாசனை திரவியங்கள்லாம் போட்டு 1 மணி நேரம் அப்படியே தண்ணியில ஊற விட்டு அப்படியே ஃபுல் வாஷ். அதுக்கப்புறம் எதை தேடுவாரு? குளிச்சுட்டு வந்தோடனே சரியான சாப்பாடு, காலைல இருக்கிறது, ஓடுறது, ஆடுறது, பறக்கிறது எல்லாத்தையும் மெயின் டிஷ்ஷா வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு காட்டு. அடுத்தது என்ன தேடுவாரு? யார் அங்கே? என் குதிரை எங்கே? நான் அங்கே செல்ல வேண்டும். ராஜா எதை தேடுவார்? இதுதானே தேடுவார். ஆனா அவனுக்கு என்னத்தை தேடினானா பாத்தீங்களா? தேவனே நீ இது அதிகாலமே உண்மை தேடுவேன். காலையில ஆனா எனக்கு முதல் வேலையை என்ன? உங்களை தேடுறதுதான். எல்லாரும் என்ன தேடுவாங்க, என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை, என்ன நிறை குறை, எல்லாரும் காலைல என்ன போன்ல போட்டு தேடுவாங்க. எல்லாம் அரசபையில வந்து நிப்பாங்க, ராஜாவே இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. ஆனா நான் யாரை தேடின்னு இருக்கேன் தெரியுமா? உங்களை தேடின்னு இருக்கேன். ஒரு ராஜாவோட எண்ணம் எப்படி இருந்திருக்கு பாத்தீங்களா? ராஜாவே இப்படி யோசிச்சாருன்னா நம்ம எப்படி யோசிக்கணும்?
சும்மா சொல்ல, தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன கூடாரத்தை நான் மறுபடியுமா கட்டுவேன், மறுபடியுமா பூர்வ நாட்கள்ல இருந்தது போல அதை செய்வேன்னா சும்மா சொல்ல. தாவீதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருந்தது. தாவீது இயேசு தான் என் தகப்பன், அவர் தான் என்னுடைய தகப்பன்ற ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்தவன். ரெண்டாவது, தகப்பன் தாய் யார் என்னை கைவிட்டாலும் சரி என் கையை பிடிச்சிருக்க ஒரு இயேசுன்ற விசுவாசம் உடையவன். மூணாவது நான் சொன்ன பாருங்க, என்ன சொன்ன? மூணாவது என்ன சொன்ன? எந்நேரமா நான் ராஜாவா இருக்கிறத பாக்கலாம், என் வாழ்க்கையில இயேசு ராஜாவா இருக்கிறதா முக்கியம், நான் அவர் அடிமையா இருக்கிறத முக்கியம் தெரிஞ்சுக்கிட்டவன். இப்ப நான் அதிகாலையில நான் இயேசுவை தேடுவேன், எதையும் தேட மாட்டேன். காலையில என்ன காபி இருக்கா, பிஸ்கெட் இருக்கா, கரண்ட் இருக்கா, டிவி இருக்கா, நியூஸ் இருக்கா, செல்போன்ல மெசேஜ் வந்திருக்கா, எதையும் தேட மாட்டேன், நான் இயேசுவை தேடுவேன். அந்த வார்த்தைக்கு தான் ஆண்டவர் சொன்னார், விழுந்து போயிருக்கிற உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன்னுடைய எதிர்காலம், உன் சரீரம் எல்லாத்தையும் நான் கட்டுவேன். என்ன நமக்கு வரணும்? ராஜா காலில் எங்க தேடுறாரு பாருங்க, அது வாசிங்க, அதே வசனம். நீர் என்னுடைய தேவன், அதிகாரமே அவனை தேடுகிறேன், வராண்டதும் விதாய்த்ததுமான தண்ணீர் மற்ற நிலத்தை போல என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உன்னை வாஞ்சிக்கிறது. பாருங்க, ராஜாவின் மாம்சம் என்ன வாஞ்சிக்கும்? இப்ப நான் ராஜாப்பா, நான் தான் இந்தியாவில மிகப்பெரிய பணக்கார, இந்தியாவே அரசாடுற ராஜா. காலைல ஏந்தோடனே ஃபர்ஸ்ட் பார்ப்பேன், குளிச்சுட்டு போயிட்டு இன்னைக்கு எந்த விதமான ட்ரெஸ் போடலாம், மாம்ச விருப்பம். குளிக்கிறதுன்றது வேற, இது மாம்ச விருப்பம். என்ன மாதிரி கலர் சூட் போடலாம், அதுக்கேற்ற மாதிரி என்ன செப்பல் போடலாம், ஓகே இதை எடுத்து அயன் செய்து வைங்க, அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது இன்னைக்கு எந்த கலர் கார்ல போலாம். ஆனா இவன் பாருங்க, என் மாம்சமோ உங்களுதான் விருப்பப்படுது, சிம்பிளா முடிச்சிட்டான் மேட்ரு. நான் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்து எவ்வளவு விலையுண்டு துணிகளை போட்டாலும் சரி, தங்க ரதம் வச்சிருந்தாலும் சரி, என்ன பார்த்தோன்னே எல்லாரும் கை கட்டி வணக்கம் போட்டாலும் சரி, நான் காலில் உங்களை தான் ஆண்டவரை தேடு. சும்மா அவ்வளவு பெரிய வாக்கு தத்துவத்தை தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தார். விழுந்து போயிருக்கிற உன் கூடாரம், விழுந்து போயிருக்கிற உன் வாழ்க்கை, விழுந்து போயிருக்கிற உன் சரீரம், விழுந்து போயிருக்கிற உன் எதிர்காலம் எல்லாத்தையும் கட்டுவேன்னா அதை சும்மா சொல்லல, அவன் என்ன நினைக்கிறான் பாருங்க. அப்ப இயேசு ராஜா எவ்வளவு யோசிச்சிருப்பா, இவனுக்கு இவ்வளவு 12 கோத்திரங்களை இவன் கையில கொடுத்து பலாயிரம் லட்சக்கணக்கான ஜனங்களை இவன் கீழே வச்சாலும் இவன் காலையில என்ன தேடுறான்ப்பா, காலையில என்ன தேடுறான்ப்பா, தன்னை ராஜாவே நினைக்கல, இவன் என்ன ராஜாவா நினைச்சிட்டு இருக்கான்ப்பா. பாருங்க, அதே 2வது வசனம், அதே 63:2. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசை. பாத்தீங்களா, காலைல ஏந்தோடனே பிள்ளைங்க என்ன பண்றாங்க, ஆசையா பாக்குறது. அப்புறம் குடும்பத்துல என்ன பண்றாங்க, ஆசையா பாக்குறாங்க. ஆசை எப்படி இருக்கும்? அவன் ஃபுல்லா அவன் வாழ்க்கையை எப்படி அர்ப்பணிச்சிருக்கான் பாத்தீங்களா, அவன் வாழ்க்கையை டோட்டலா ஒப்பு கொடுத்திருக்கான். காலையில உமது உண்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். நான் காலில் ஏந்த உடனே என் தேசம் எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டேன், என் ராஜ்யம் எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டேன், எனக்கு உண்டான எல்லா நிலப்புறங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டேன், அது மேலே ஆசை போவாது. இந்த காலையில பாக்குறதே என்னன்னா, எதை பாக்குற, பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்தேன், உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஆசை பாத்தீங்களா, ராஜாவின் ஆசை எப்படி இருக்கு பாத்தீங்களா, ராஜாவே இருக்கிறத பார்க்கல, உமது வல்லமையும் மகிமையும் பார்க்கறது நல்லது. இன்னைக்கு அதான் சொல்றேன், இன்னைக்கு இயேசுவை பார்க்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னும் போது அங்க வந்து விழுந்துடணும். அப்படி அதுக்கப்புறமா இல்ல எனக்கு இதுவாச்சு அதுவாச்சுன்னா ஆண்டவர் இப்ப கேட்பாரு, விழுந்து போன உன் வாழ்க்கையை நான் கட்டணும்னு நினைக்கிறிய, நீ இதெல்லாம் செஞ்சியா, நீ இயேசுதான் என் வாழ்க்கையில பிரதானம் நினைச்சியா? அப்பா அம்மா கைவிட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்கன்னு சொல்றியே, நீ என் கையை விட்டு ரொம்ப தூரம் நிக்கிறீ. காலையில ஏந்தோட உன் ஆசை எதுவா இருக்கு, டீ போடலாம்னு ஆசையா இருக்கு, பிஸ்கெட் வாங்கலாம் ஆசையா இருக்கு, டிஃபன் வாங்கலாம் ஆசையா இருக்கு, வீடை பெருக்கலாம்னு ஆசையா இருக்கு, துணி துவைக்கலாம் ஆசையா இருக்கு, என் மேல ஆசையா இருந்தியா? இப்ப வல்லமையும் மகிமையும் எப்படி பார்க்க முடியும்? என்ன கிரியை செய்ய முடியாதபடி கட்டி போட்டிருக்கிறது உன்னுடைய கரம் தான். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, நான் உன் குடும்பத்துல கிரியை செய்ய முடியாதபடி யார் என்ன கட்டி போட்டிருக்கா? நீ தான் கட்டி போட்டிருக்க. விழுந்து போயிருக்க உன் கூடாரம், அதை சரி பண்ண முடியல. ஆண்டவரே ஏன் விழுந்து போச்சு, ஏன் விழுந்து போச்சு, ஏன் விழுந்து போச்சு? நீ முதல்ல சரியாக உன் கூடாரத்தை சரி பண்றது ஏன் வேலை, உன் வாழ்க்கையை சரி பண்றது ஏன் வேலை, உன் வியாதியை சரி பண்றது ஏன் வேலை, உன் பண ரீதியான காரியங்களை சரி பண்றது ஏன் வேலை? எனக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறியோ அதை விட நான் 10 மடங்கு இல்ல 1000 மடங்கு உன் குடும்பத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறவரா இருக்கு. தாவீது பாருங்க, அதே 3வது வசனம், சங்கீதம் 63:3, ஜீவனை பார்க்கலாம் ஒரு கிருபை நல்லது. ஏன் ஆண்டவரே, என் உயிர் எனக்கு முக்கியம் இல்ல ஆண்டவரே. அவன் சொல்றான் பாருங்க, ஒரு ராஜாவால இப்படி வெறுத்து பேச முடியுமாங்க? ஒரு பெரிய அந்த 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 தேசத்துக்கே ராஜா, ஒரு ராஜா சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, என் உயிரை பார்க்கலாம் உங்க கிருபை பெருசாண்டவர். சொல்ல முடியுமா? பதவி, பணம், அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் வந்த உடனே அவன் எப்படி தாழ்த்துறான் பாருங்க தன்னை. அவனை எப்படி தாழ்த்துறான் பாத்தீங்களா? சொல்லுவோமா? என் காலைல பணம் ஜாஸ்தியா வந்துச்சு, ஆண்டவரே உயிரோட இருக்கணும்,
நிறைய பணம் வந்துச்சுன்னா ஐயோ உயிரோட இருக்கணும், அப்பதான் இல்லாததுதான் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பணம் இல்லாத போது ஏதோ சிம்பிளா ஏதோ ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட், இப்ப பணம் வந்த பிறகு நான் அப்போலோவுக்கு தான் போவேன். நான் ஜுரம்னா கூட அப்போலோவுக்கு தான் போவேன். அதே ஜுரத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்த நாட்கள் உண்டு, சாதாரணமா கிளினிக்ல பார்த்த நாட்கள் உண்டு. பணம் வந்த உயிர் பத்தீங்களா ஆசை, உயிர் ஆசை. சாதாரணமா ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒரு ஊசி போட்டோம்னா சரியாயிரும், ஜுரம் முடிஞ்சிடு, வேலை முடிஞ்சுது. ஆனா நான் செட்டிநாடுக்கு தான் போவேன், நான் அப்போலோவுக்கு தான் போவேன், நான் சிம்ஸ்க்கு தான் போவேன், நான் மியாட்டுக்கு தான் போவேன். ஏன்னா என்கிட்ட எவ்வளவு இருக்கு, கோடியில இருக்கு. ஏன்னா எனக்கு என் உயிர் முக்கியம். இவன் சொல்றான் பாருங்க, எனக்கு கிருபை முக்கியம், எனக்கு கிருபை முக்கியம் ஆண்டவரே, என் உயிர் முக்கியம் இல்லை. ஏன்னா உங்க கிருபை தான் என்னை தாங்குது, ஏந்துது, தப்பு வைக்குது, சுமந்துது, என்ன ராஜாவா மாத்துச்சு. நான் இதெல்லாம் தக்க வச்சுக்கணும்னா எனக்கு கிருபை முக்கியம். தாவீதின் கூடாரத்தை சும்மா எடுத்து கட்டுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கல. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப கரெக்டா இருந்தான். அதே சங்கீதம் 119 164, சங்கீதம் 119, சங்கீதம் 119. பாத்தீங்களா, ராஜாக்கு எவ்வளவு வேலை இருக்குங்க, ஒரு ராஜாக்கு எவ்வளவு வேலை இருக்கும். நமக்கு வீட்டு வேலையை செய்யறதுக்கே நேரம் பத்தல. எத்தனை தரமா, 7 தரம் துதி எடுத்திருக்கான். அப்படின்னா என்ன பண்றேன், ஒரு நாள் எல்லாம் என் ஃபுல் டைம் வேலையை உங்களை மகிமைப்படுத்துறது தான் என் வேலையாவே இருந்திருக்கு. ஒரு ராஜாக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குங்க, எவ்வளவு விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனா பாருங்க, என் வாழ்க்கை ஒரு நாளைக்கு 7 தடவை ஒண்ணு துதிக்கிறது தான், உங்களை மகிமைப்படுத்துறது தான் ஆண்டவர் என் வாழ்க்கை. சொல்லுங்க, இவன் கூடாரத்தை சரி பண்றது ஆண்டவர் சரியான காரியம். ஆனா இவன் வாழ்க்கை இதுல விழுந்து போச்சு. ஏதோ ஒரு சூழ்நிலை இவன் வாழ்க்கை விழுந்துருச்சு, இவன் குடும்பம் விழுந்துருச்சு. இப்ப பாருங்க, முதலாவது தாவீதின் கூடாரத்தை, அதாவது இன்னைக்கு உங்க குடும்பத்தை, உங்க வாழ்க்கையை, உங்க எதிர்காலத்தை, உங்க பிள்ளைகளை, உங்க சரீரத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் சரி பண்ண போறாரு. இது விழுந்து போயிருக்குது, இதை சரி பண்ண போறாருன்னா முதலாவது நான் இயேசு என் தகப்பனா இருக்கிறார், மகிமைப்படுத்த கத்துக்கணும். ரெண்டாவது நான் அவருடைய கரத்தை பிடிக்கல, அவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார். தகப்பன், தாய், உறவினர்கள் யார் என்னை விட்டு போனாலும் சரி, அவர் என்னுடைய கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. அந்த கரத்தை பிடிச்சிருக்கிறவரை அந்த விசுவாசம். மூணாவது பாருங்க, ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பேன், அனுதினமும் அவரை நான் மகிமைப்படுத்துவேன், அவரை துதிப்பேன், அவர் ஆராதிப்பேன், அவருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியா இருப்பேன். நான் எவ்வளவு பெரிய ஸ்தானத்துக்கு போனாலும், இன்னைக்கு ஸ்தானங்களுக்கு போனவன கண்ணு தெரியல, பெரிய ஸ்தானத்துக்கு போனவன என்ன பண்ணல, கடவுளுடைய வார்த்தை தெரியல. ஸ்தானங்கள் நம்மளை தீர்மானிக்கிறது இல்லைங்க, கடவுளுடைய வார்த்தை தான் நம்மளை தீர்மானிக்குது. நான் ராஜாவா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுதான் எனக்கு ராஜா, நான் அவருடைய அடிமை. அந்த எண்ணம் இருக்கும்போது நிச்சயமா விழுந்து போயிருக்கிற காரியங்கள் மறுபடியும் கட்டப்படும். அடுத்த ஒரு காரியத்தை சங்கீதம் 144, சங்கீதம் 144 1-2. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் இவன் டோட்டல் பாருங்க, ஏன் ஜனம் எனக்கு கீழ்படுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் ஆண்டவர். அது மட்டும் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய போர் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய யுத்தம் வந்தாலும் சரி, அதுல பழக்க வைக்கிறவங்க நீங்க தான். ஏன்னா பாருங்க, தாவீது எந்த யுத்தத்திலையும் தோத்து போவே இல்லை. என் குடும்பத்துல தோத்துட்டான், குடும்பம் சில காரியங்கள்ல தோத்துட்டான். அவன் கரெக்டா தான் இருந்தான், குடும்பம் சரியில்லை, என்ன பண்றது, பாவம் அவன் நேரம், அவன் காலத்தை கர்த்தர் அப்படி உண்டு பண்ணாரு அந்த நேரத்தில். பாருங்க, எந்த யுத்தத்திலும் தாவீது தோக்கவே இல்லை. ஏன்னா என்னை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறவர் இயேசு. நான் அதாவது எப்படின்னா, ஒரு இயேசுவே இவனுக்கு கோச்சா இருந்திருக்காரு. எப்படி எல்லாம் சண்டை போடணும், எப்படி எல்லாம் இந்த கபடி எல்லாம் பாத்திருக்கீங்களா, அப்படியே போய் எப்படி தொட்டுட்டு அப்படியே அவங்க கையில மாட்டாம ரிட்டர்ன் வரணும். அந்த மாதிரி தான் தாவீது செய்வான். கரெக்டா போவான், அடிப்பா வந்துடுவான். கரெக்டா அவனுடைய விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பான். எந்த யுத்தத்திலையும் தாவீது தோக்கவே இல்லைங்க. பாருங்க, இப்படிப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையில என்ன விழுந்து போயிருக்கு, அவன் வாழ்க்கை விழுந்து போயிருக்கு, அவன் குடும்பம் விழுந்து போயிருக்கு, பிள்ளைகள் விழுந்து போயிருக்காங்க, அவன் சரீரம் விழுந்து போயிருக்கு, எல்லாம் விழுந்து போச்சு. ஏன் இந்த கேள்வி வந்துருமே, இவ்வளவு நல்லவன் வாழ்க்கையில ஏங்க இதெல்லாம் நடக்கணும், நல்லவனா இருந்தாவே நடக்கத்தான் செய்யும். ஏன் இவன் வாழ்க்கையில இது நடக்கணும்? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா, நான் ஜெபம் பண்றேன், நான் இதை பண்றேன், அதை பண்றேன், ஆனா ஏன் வாழ்க்கை விழுந்து போயிருக்கு? தாவீது நல்லவனா தான் இருந்தா, எல்லாம் சர்ச்சுக்கு போறது, கரெக்டா கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கறது, எல்லாம் கரெக்டா செய்வான், எல்லாம் பண்ணுவான். ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டான். இந்த ஒரே ஒரு தவறு வாசிப்போம்.
2 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம். என்ன காலம்? யாரு புறப்படணும்? ராஜா யுத்தத்துக்கு போகணும். யுத்தத்துக்கு போற டைம் வந்துருச்சு, அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. போர் நடக்க போது, ராஜாக்கள் எல்லாம் வாங்க சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்ப நம்ம ஊர்ல நடக்கிற அரசியல்வாதி மாதிரி நான் இங்கேயே உட்காந்துப்பேன், எல்லாத்தையும் டிவிலே பார்த்துப்பேன், நீங்க எல்லாம் போய் சண்டை போடுங்க. எப்படி இன்னைக்கு எவனா எம்எல்ஏ எம்பி இல்ல சிஎம் பிஎம் ஜிஎம் ஓஎம் எவனா போவானா? எல்லாம் நாங்க டிவிலே பாத்துக்கிறோம். இவனுங்களெல்லாம் முன்னாடி நிப்பாட்டணும் யுத்தம் வரும்போது. ஏய் மினிஸ்ட்ரி எம்எல்ஏவா எல்லாம் வா, கார்கிலுக்கு போலாம், எல்லாம் பிளைட்டு பிடிங்க, இவெல்லாம் போறது இல்ல. ஆனா அந்த மாதிரிதான் இவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்த போது தாவீது யோவாப்பையும் அவனோட கூட தன் போர் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் ஷேர் பண்ண வேலை பாத்தீங்களா? ஷேர் பண்ண வேலை பாத்தீங்களா? எல்லாம் பண்ணாரு, கோயிலுக்கு போனாரு, எல்லாம் பண்ணாரு. கடைசியில இவர் போக வேண்டிய யுத்தத்துக்கு எல்லாரையும் அமிச்சிட்டு இவர் வீட்டுல உட்காந்துட்டாரு. எல்லாரையும் அமிச்சிட்டு வீட்டுல உட்காந்துட்டாரு. நான் அரசனா இருக்கிறத பார்க்கலாம், இயேசுவே உங்களுக்கு அடிமையா இருக்கிறதுன்னு சொன்னவன், உங்க கிருபை போதும் சொன்னவன், ஆண்டவரே என் கையை நீங்க புடிச்சிருக்கீங்கன்னு சொன்னவன், ஆண்டவரே எங்க அப்பாவை பார்க்கல, நீங்க தான் எனக்கு அப்பான்னுவன். கடைசியில என்ன பண்ணிட்டான்? இன்னைக்கு இப்படிதான் என்ன சொல்றாங்க? ராஜாதான், கிறிஸ்துவுக்குள்ள நாமெல்லாம் ராஜாதான். என்னைக்கோ அந்த ஸ்தானத்தை கொடுத்துட்டாரு. ஆனா போக வேண்டிய நேரத்துல சரியா போயிடணும். அதுதான் மேட்ரு. போக வேண்டிய இடத்துக்கு சரியா போயிடணும். ஏசு ராஜா எதை விருப்பப்படுறாரு? ஆராதனைக்கு சரியா போறோமா? போக வேண்டிய நேரத்துல வீட்டுல உட்காண்டா கூடாரத்தை இப்ப யார் அசைத்து இருக்கிறது? கர்த்தரா, இயற்கையா, தாவீதா? தாவீத்து கட்டினதை தாவீத்தே என்ன பண்ணிட்டான்? அசைச்சு விட்டுட்டான். தாவீத்து போட்ட கூடாரத்தை தாவீத்தே என்ன பண்ணிட்டான்? யுத்தத்துக்கு போக வேண்டியவன் யுத்தத்துக்கு போல. இன்னைக்கு ஆராதனைக்கு போக வேண்டியவன் ஆராதனைக்கு போல. ஜபத்துக்கு போக வேண்டியவங்க ஜபத்துக்கு போல. ஜபிக்க வேண்டிய நேரத்துல சரியா ஜபிக்கல. உங்க குடும்பத்துக்கு விரோதமா ஒரு யுத்தம் வருதுன்னா நீங்க யுத்த வீரனா மாறிடணும். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வர போறது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்போ ஜபத்துல ஒரு யுத்தம் இருக்கு. சர்ச்சுக்கு போக வேண்டிய காலம்னு இருக்கு. அந்த காலம் இந்த காலம். நான் ஏற்கனவே சொன்னேன், காலத்தை விட்டுறாதீங்க. கிறிஸ்துமஸ் இருக்கு, அதுக்கு அடுத்தது பிரேயர் இருக்கு. உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலை மாற்றப்படணும்னா இனி நீங்க ஆராதனை விடாதீங்க. அது இது என்ன பண்றது? அதுக்கு ஒரு ஈக்யூ வேலை ஏதாவது ஒண்ணு பாத்துறது. போன வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு விஷயம் நடந்தது. நான் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன், அதனால இன்னைக்கு அல்வா கொடுத்துருவேன் உங்களுக்கு எல்லாருக்கும். ஒருத்தர் அல்வா கொடுத்தாங்க. அது கொடுக்கும்போதே தெரியும் ஞாயிற்றுக்கிழமை அல்வா கொடுக்க போறாங்க உங்களுக்கு. ஏசுக்கு அல்வா கொடுக்க முடியுமா? ஏசுக்கு அல்வா கொடுக்க முடியுமா? ஏன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை லீவு. இந்த வெள்ளிக்கிழமையே ஒரு அட்டன்ஸை போட்டு அப்படி நான் ஒரு அல்வா கொடுத்துட்டு போயிரு. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, ஏசு அல்வா கொடுத்தாருன்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு, தொழில் முடக்கமாயிடும். அவ்வளவுதான். ஹோம் அரெஸ்ட் தான், வெளியே வர முடியாது. கண்ணு மட்டும் திறந்திருக்கும், பாடி நோ ஆக்ஷன். ஆனா பல தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி தவறுலாம் பண்ணாதீங்க, குறுக்கு வழியில யோசிக்காதீங்க. அவர் நேர்மையான, அவர் யோசிச்சாருன்னா அவ்வளவுதான். அவர் கரத்தை இப்படி வச்சிருக்கிற வரைக்கும் தான் நமக்கு, இப்படி மூடிட்டா அதோட அவ்வளவுதான். அவர் தடுத்தாருன்னா யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அவர் எதிர்த்து நிற்க தடுப்பவன் யார்? அப்ப பாருங்க, யுத்தத்துக்கு போகணும், சபைக்கு போகணும், ஜபத்துக்கு போகணும், ஆராதனைக்கு போகணும், கர்த்தருடைய வேலையா போகணும்னா வந்துடணும் இல்லையா? கூடாரத்தை யாரு இடிக்கிறது? கோலியாத்துன்னு ஒருத்தன் வந்தாங்க. கூப்பிட்டானா சண்டைக்கு? நீங்க சொல்லுங்க. தாவீது வாழ்க்கையில கோலியாத்துன்னு ஒருத்தன் வந்தானா? வந்தான். பெருசா விஸ்வரூபம் எடுத்து நின்னான். 40 நாள் இம்சை கொடுக்குறான். இவனை யாராவது சண்டை போட கூப்பிட்டாங்களா? சோறு கொடுக்கதானே அமிச்சாங்க, போய் விசாரிச்சுட்டு வரதானே அமிச்சாங்க. இவரே போயிட்டார் ஸ்ட்ரெயிட்டா சண்டைக்கு. ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணிட்டாரு? சண்டைக்கு போய் கோலியாத்தை அடிச்சு அப்படியே சும்மா தாம் தூம்னு கரடியை பிச்சு போட்டேன், சிங்கத்தை உடச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? கோலியாத்தையும் ஒரே அடி அடிச்சிட்டாரு. கூப்பிடாத சண்டைக்கு போனவன் கூப்பிட்ட சண்டைக்கு போல, கூப்பிடாத பைட்டுக்கு போனவன் சண்டைக்கு வரானா வரமாட்டான். ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ போ, சண்டை போடணும், நீ இந்த நேரத்துல நீ இப்ப வரணும் அப்படின்றாரு. அவரு ஆர்டர் போட்டா இவரு ரூம்ல மீட்டிங் போட்டு உட்காந்துட்டு பயங்கரமான தப்பு எல்லாம் பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் செய்தவன் வாலண்டியரா போய் ஒரு பாக்ஸிங் காம்படிஷன் அச்சு ஒரு பெரிய ஆளானவன்
டேய், தாவீது போய் சண்டையை போட வேண்டாங்க, தாவீது போய் நின்னா போதும் ஜெயம். ஏன் தெரியுமா? கர்த்தர் தாவீதுக்காக யுத்தம் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அவன் என் கையை பிடிச்சிருக்கான், அவன் கையை நான் பிடிச்சிருக்கேன். அவன் தோத்தா நான் தோத்ததுக்கு சமம், அவன் விழுந்தா நான் விழுந்ததுக்கு சமம், அவன் அழுதா நான் அழுததுக்கு சமம். இப்படி இருந்த தாவீது கர்த்தருடைய வேலையை அசதியா செய்ய ஆரம்பிச்சிட்டான். காலம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்க காலம்னா அது ஆண்டவருக்கு தான். வெள்ளிக்கிழமை உங்க காலம்னா அது ஆண்டவருக்கு தான். ஏன்னா ஆண்டவர் மட்டும் உங்களுக்கு 24 மணி நேரம் உங்க வாழ்க்கை இடிஞ்சு போனா கட்டணும்னா நம்ம ஆண்டவருக்கு எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணும் இல்லையா? ரொம்ப முக்கியம் இல்ல அது. பாருங்க, அப்ப ஆரம்பத்துல சர்ச்சுக்கு வந்திருப்போம். ஒரு நேரம் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு நாள் சர்ச்சுக்கு போனேன். அந்த நாட்கள் எப்படா சர்ச்சுக்கு போகும்? ஞாயிற்றுக்கிழமை, ஐயோ 7 மணி ஆயிடுச்சு. 6:15 நடந்தாதான் நம்ம 6:45 போக முடியும். 7 மணி தான் எனக்கு சர்ச்சு. 6:45 போய் உட்காந்துருவேன். ஏன்னா இங்க இருந்து நடந்து போனா வேர்க்குமே, அந்த 1/4 மணி நேரத்துல எல்லாம் வேர்வெல்லாம் சரியாயிடும். யோசிப்பேன், ஒரு ஆசை சர்ச்சுக்கு போகணும். நீ கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், இன்னைக்கு ஜெபிக்கணும், இங்கிருந்து நான் கத்துக்கணும். எப்படிலாம் ஜெபம் பண்றாங்க, எப்படிலாம் பைபிள் படிக்கிறாங்கப்பா, எப்படிலாம் ஆராதனை பண்றாங்கப்பா, கத்துக்கணும். அது போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சதுன்னா நிச்சயமா உங்க விழுந்து போன வாழ்க்கை நிச்சயமா ஆண்டவர் கட்டுவாரா கட்ட மாட்டாரா? அன்னைக்கு ஒரு வேகம் இருந்தது பாத்தீங்களா? அந்த வேகத்தை இன்னைக்கு பிடிங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பேசுறார், அந்த வேகத்தை பிடிங்க. ஆரம்பத்துல நீ என் கையை பிடிச்ச, நான் உன் கையை பிடிச்சிருந்தா ஞாபகம் பண்ணிப்பார். ஏசப்பான்னு சொன்னி அதை ஞாபகம் பண்ணிப்பார். உன்னை பார்க்கல என்னையே எல்லாத்திலையும் முன்ன வச்சு அதை ஞாபகம் பண்ணிப்பார். உன்னுடைய வாழ்க்கையில நான் எதை கொடுத்தாலும் நீ என்ன மகிமைப்படுத்துற அதை ஞாபகம் பண்ணிப்பார். இன்னைக்கு நீ எங்க இருக்கிற? சபைக்கு வர வேண்டிய நேரம், ஜெபிக்க வேண்டிய நேரம், ஆராதிக்க வேண்டிய நேரம். அது என் குடும்பத்துக்காக நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும், என் சபையை ஆசீர்வதிக்கும், என் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும். தாவீது இந்த சூழ்நிலை, இதுதான் தாவீதுடைய விழுந்து போன ஒரு கூடாரம். அப்ப இன்னைக்கு என் கூடாரம் என்னால விழுந்திருக்கா? யோசிச்சு பாரு. வாசிப்போம் சங்கீதம் 42:4. சங்கீதம் 42:4. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சந்தோஷத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே ஒரு யோசிக்கிறான் பாருங்க. ஒரு நேரத்துல கரெக்டா போயிடுவேன், சர்ச்சுக்கு கரெக்டா போயிடுவேன், ஆராதனைக்கு கரெக்டா போயிடுவேன், அவருடைய வார்த்தையை கேட்க கரெக்டா போயிடுவேன், அவருடைய ஜப கூட்டத்துக்கு கரெக்டா போயிடுவேன், அவருடைய வார்த்தைக்காக விருப்பத்தோடு காத்திருந்தேன். ஆனா இவங்களெல்லாம் இப்ப நினைக்கிறேன், நான் இதெல்லாம் நான் விட்டுட்டேனே. சொல்ற வார்த்தை பாத்தீங்களா? தேவாலயத்துக்கு போய் விடுவேனே, இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ள. அப்படின்னா இப்ப அதை செய்யலன்னு அர்த்தம். அவன் முன்ன இருந்தது போல இப்ப அவன் செய்யல. அவன் இப்ப உடையறான் பாருங்க. ஐயோ, என் கூடாரம் விழுந்து போனதுக்கு காரணம், முன்னெல்லாம் நான் சரியா போயிட்டு இருந்தேன். எங்க போயிட்டு இருந்தேன்? பண்டிகையை சரியா அனுசரிப்பேன், அதாவது துதியின் சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போவேன். இவங்களெல்லாம் இன்னைக்கு நான் நினைச்சு பாக்குறேன். ஒரு நேரத்தில் நான் சர்ச்சுக்கு போகும்போது எப்படி போனேன், ஆண்டவரை எப்படி என் கையை பிடிச்சிருந்தார், ஏசுன்னு சொன்னேன். நான் ராஜாவா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் தான் எனக்கு ராஜா, நான் அடிமைன்னு சொன்னேனே. ஆனா இன்னைக்கு என் நிலைமை எப்படி இருக்கு? இதெல்லாம் பார்க்கும்போது என் இருதயம் எப்படி இருக்கா? அது எனக்குள்ள உருகுதான். இருதயம் நினைச்சு உருகுறான். தாவீது ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அழ ஆரம்பிச்சிட்டான். சூழ்நிலை வந்துருச்சு, தெரிஞ்சிருச்சு இவனுக்கு. ஆஹா, நான் எந்த அளவுக்கு இயேசு நேசிச்சனோ, எந்த அளவுக்கு அவரை வார்த்தையை கேட்ட விருப்பமா இருந்தோ, எந்த அளவுக்கு கர்த்தர் என்னோட யுத்தம் பண்ணாரோ, இதெல்லாம் விட்டு பின்ன நின்னுட்டேன். யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்துல போகாத ஒரு சிறு தவறு பண்ணிட்டேன். என் கூடாரத்தை நானே அசைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப அழ ஆரம்பிச்சுட்டான் தாவீது. இப்பதான் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, தாவீதே, விழுந்து போயிருக்கிற உன் கூடாரத்தை நான் மறுபடியுமா கட்டி எழுப்புவேன். சங்கீதம் 42:5 வாசிங்க. சங்கீதம் 42:5. இப்ப சொல்றான் பாருங்க, விழுந்து போன சூழ்நிலையில என் ஆத்துமாவே இப்ப சொல்லுங்க, என் ஆத்துமாவே ஏன் கலங்குற எனக்குள்ள? என் வாழ்க்கை விழுந்து போயிருக்கு நான் கலங்குறேனா? என் குடும்பம் விழுந்து போயிருக்கு நான் கலங்குறேனா? என்னுடைய சரீரத்துல பாதிப்பு வந்திருக்கு நான் கலங்குறேனா? என் பிள்ளைகளை குறித்து கலங்குறேனா? என் பொருளாதாரத்திற்கு கலங்காத. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தில் ரட்சிப்பின் மித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். 9வது வசனம். அதிலே, என் கண்மலையாகிய தேவனே என்னை ஏன் மறந்தீர்? இப்ப இவன் கேட்கிறான் பாருங்க, என்ன மறந்துட்டீங்களா ஆண்டவரு? இப்ப இவன் சொல்றான், நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரு, ஆனா நீங்க என்ன மறந்துட்டீங்க. ஏன் என்னை மறந்து ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். தாவீதுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. அவங்க உணர்ந்துட்டான், மாட்டிக்கிட்டான், வளைக்கப்பட்டான். எந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் ஆண்டவர் காப்பாத்தி விட்டாரோ,
எந்த பிரச்சனையில ஆண்டவர் கையில இருந்தாரோ, எந்த யுத்தத்துல ஆண்டவர் கரம் பிடிச்சு நடத்தினாரோ எல்லாத்துலயும் தோக்க ஆரம்பிச்சுட்டான். சத்துருக்கள் வளைக்க ஆரம்பிக்கிறான், சத்துருக்கள் சூழ ஆரம்பிக்கிறாங்க. எங்க தெரியுமா? வீட்டாரே சத்ரு அவனுக்கு முதல் சத்ருவே வீட்டார். பிள்ளை ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குடும்பத்துல எல்லாமே ஒரு பக்கம். நம்புறவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க, நம்புறவங்க எல்லாம் அவனை கொண்டு போய் ஏதாவது சூழ்ச்சியில விட்டுறாங்க. சோம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இப்பதான் ஆண்டவர் சொன்னாரு தாவீதுக்கு, விழுந்து போன கூடாரத்தை நான் மறுபடியும் கட்டு. உளுத்து போயிருக்கு. எப்ப வேணா ஒரே ஒரு காத்து அடிச்சா போதும், உன் வாழ்க்கை விழுந்துரும், உன் குடும்பம் விழுந்துரும், உன் சரீரம் விழுந்துரும், உன் எதிர்காலம் விழுந்துரும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆண்டவத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஆரம்பத்துல எப்படி இருந்தேன், ஆனா இன்னைக்கு என்ன நான் மாத்திக்கிட்டேன். ஏதோ ஒரு சூழ்நிலை மாத்திக்கிட்டேன். அது தப்பு. நான் யாருக்காகவும் இல்லை, நான் இயேசுக்காக வாழ பிறந்தேன். என் கரத்தை அவர் பிடிச்சு நடத்தணும். ஆண்டவத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டவத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் விழுந்து போன காரியங்களை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கார். நாம் ஜெபிப்போம், ஆண்டவத்துல ஒப்பு கொடுப்போம். வாழ்க்கையில எது விழுந்து போயிருக்கு, ஆண்டவரே சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவரே எது விழுந்து போயிருக்கு? தாவீதுக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க, விழுந்து போயிருக்கிற காரியங்களை நான் மறுபடியும் எடுப்பித்து அதை நான் கட்டுவேன்னு சொல்லி. அநேக காரியங்கள்ல நான் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கலாம், இயேசுவின் தகப்பன்னு சொல்லியிருக்கலாம். தகப்பன் தாய் கைவிட்டாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் ஒரு விசுவாசத்தை பேசியிருக்கலாம். ராஜாவா இருந்தாலும் இயேசு எனக்கு ராஜா, அவருடைய அடிமைனா அப்படின்னு வாழ்ந்த காலங்கள் உண்டு. அதிகாலத்துல உண்மை தேடின நாட்கள் உண்டு. உமது கிருபையை வாஞ்சித்து வந்த நாட்கள் உண்டு. அனுதினமும் 7 முறை உண்மை துதித்த நாட்கள் உண்டு. ஆண்டவரே, அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் ஒரே ஒரு தவறு, போக வேண்டிய நேரம், கர்த்தருக்காக செய்ய வேண்டிய வேலை, தேவனுடைய ஆலயத்திற்கு போக வேண்டிய ஒரு நேரம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டிய நேரம், ஜெபிக்க வேண்டிய நேரம், ஜெப கூட்டத்துல கலந்து கொள்ள வேண்டிய நேரம், அந்த நேரத்தை நான் விட்டுட்டேன். அந்த நேரத்தை விட்டதுனால என்னுடைய கூடாரம் இப்ப விழுற சூழ்நிலையில இருக்கு, என் சரீரம் விழுற சூழ்நிலையில இருக்கு. வியாதி என்ன வீழ்த்திருமோ, தரித்திரம் என்ன வீழ்த்திருமோ, பொல்லாத மனிதர்கள் என்ன வீழ்த்திருவாங்களோ, பொல்லாத ஆவிகள் என்ன விழ வச்சிருமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், பிள்ளைங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை நீயே ஒப்பு கொடுக்கும்போது. தாவீது ஒப்பு கொடுத்தான். தாவீது தன் இருதயத்தை நொறுக்குனான். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிச்சான், ஆண்டவரே நான் ஏதோ செய்து விட்டேன், நீங்க ஆண்டவரே என்ன மாத்துங்க, நீங்க என்ன மாத்துங்கன்னு அவன் சொன்னது போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, விழுந்து போயிருக்கிற உன் கூடாரத்தை நம்ம மறுபடியும் கட்டு. இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, எது விழுந்து போயிருக்கு அது ஆண்டவர்ல ஒப்பு கொடுங்க, அது கட்டப்படும். நீங்க உங்களை மாத்திக்கோங்க. ஒரு காலம் இருக்கு, சபைக்கு போக வேண்டிய காலம் இருக்கு, கர்த்தரை ஆராதிக்கிற காலம் இருக்கு, அவருடைய வார்த்தையை கேட்கிற காலம் இருக்கு. எல்லாத்தையும் விட்டு பின்வாங்கும் பொழுது ஒரு வீழ்ச்சி இருக்கு. என்னால என் குடும்பம் விழுந்ததா இருக்கக்கூடாது, என்னால என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கணும். அதனால ஆண்டவர்ல ஒப்புக்கூட. ஆண்டவரே, நீ பேசின வார்த்தைக்காக நன்றி. எந்தெந்த காரியங்களில் விழுந்து போயிருக்கிறார்களோ அதை கட்டி கர்த்தர் எழுப்புவீராக. எழுப்பப்படட்டும். ஒரு எழுப்புதல் திருச்சபைகளை உண்டாகட்டும். திருச்சபை விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர்ல ஒப்பு கொடுக்கும். நீ கட்டி எழுப்பும். இயேசுவின் நாமத்தால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.